அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் திண்டுக்கல்லில் இருக்குது. இங்கே இந்த 2025-26க்கு என்னென்ன கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிற விளக்கம்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்கு சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதில் இந்த கோர்ஸு பற்றின டீட்டெயிலு ப்ளஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் என்னன்றதை ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வச்சு பேசுவோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணுங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுதான் GRA 25-26க்கு ப்ராஸ்பெக்டஸு வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது கம்ப்ளீட் அட்ரஸ்ஸு அதை கொடுத்துருக்கிறத பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த யூனிவர்சிட்டி வந்து A கிரேடில் இருக்குது. A கிரேடு நல்ல கிரேடு தான், நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான். இதனுடைய வசதிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அகாடமிக் ஃபியூச்சர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ரிசர்ச் ஓரியன்டாக, அப்புறம் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு என்ன அதெல்லாம் பாருங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்புறம் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எப்போ பார்த்தா இன்ஸ்டியூட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இந்த மாதிரி விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? சரி, அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது, ஸ்கூல்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் ரூரல் ஆர்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ், ஹிந்தி தனியாக இருக்குது, மலையாளம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த ஹெல்த் சயின்சஸ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் சோஷியல் சயின்சஸ்ஸு, இந்த டிபார்ட்மெண்ட் வைஸு கோர்ஸ் வைஸு இதில் கொடுத்துருக்கிறது, அதையும் தெரிஞ்சுக்கணும். அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் சயின்சஸும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி. என்ன எலிஜிபிலிட்டி? இந்த டிஎஸ்சி அண்ட் டிலிட்டரேச்சர் ப்ரோக்ராம்ஸ் சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பிஜியில் பாருங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது. 4 செமஸ்டர் பிஜி, MA தமிழ் அண்ட் இந்தியன் லிட்ரேச்சர். சில பேர் கேட்டிருந்தாங்க, சார் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் இருக்கா, அந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னென்ன கோர்ஸு காந்திகிராமில் இருக்குது, அவங்க எலிஜிபிலிட்டி என்னன்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MA எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா பாஸ் இன் எனி யூஜி டிகிரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது போல் தான் இதெல்லாம் வந்து பிஜி கோர்சஸ் நான் பேசிகிட்டு இருக்கிறோம், போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ். அடுத்ததாக இந்த கேட்டாங்க முன்னாடி சோசியாலஜி ஒன்று இருக்கான்னு சொல்லி, இந்த லிஸ்ட்டில் காணா. ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் அந்த காலேஜுக்கு கால் பண்ணி பேசலாம். அடுத்ததாக 5 இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது அதுவும் சொல்லியிருக்கு. பிஏவில் பாருங்கள் தெரியும். நெக்ஸ்ட்டு பிஜி டிப்ளமோ அவங்களுக்கு 2 செமஸ்டர்ஸ். அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த பிஜி டிப்ளமோ சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, பிஎஸ்சி டிகிரி இன் சுவாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் பிஎஸ்சி டிகிரி, இதில் பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா இல்லையான்னு. இது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலமாக எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் இது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் யூஜி ப்ரோக்ராம்ஸ். என்னென்னலாம் யூஜி இருக்குது, பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ டெமோக்ராஃபி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஹோம் சயின்ஸு. ஓகேங்களா? 37 கோர்சஸ்க்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்க. அதுக்கு மேலே கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? MCA 4 செமஸ்டர்ஸ், MBA, BBA, இந்த கோர்ஸஸை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறேன். நீங்கள் ஸ்லோவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஓகேங்களா? என்ன கோர்ஸு, நீங்கள் படிக்கிற கோர்ஸ் இருக்கா, என்ன எலிஜிபிலிட்டி, நீங்கள் படித்த கல்வித்தொகை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்லாம் நிறையா வரும். அந்த லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஆல் யூஜி ப்ரோக்ராம்ஸ் கியூட் யூஜி தான், ஆல் பிஜி ப்ரோக்ராம்ஸ் கியூட் பேஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் ஆல் டிப்ளமோ வொகேஷனல் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் செப்பரேட் நோட்டிஃபிகேஷன் வரும்னு இருக்காங்க. அப்புறம் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸுக்கு செப்பரேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் வாங்க, நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். அதோட அந்த ஃபீஸ் டீட்டெயிலாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கு. எவ்வளோ ஃபீஸு, கோர்ஸ் வைஸு என்ன ஃபீஸ் எல்லாம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியுமா, கட்ட முடியாதா, எப்படி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபீஸ் டீட்டெயிலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.